பாருங்கள், வஹாபி தேபந்திகளின் கொள்கை எண் 1 மற்றும் தீஜா சாலிஸ்வா போன்ற காரணங்களுக்காக நாங்கள் அவர்களை வழி தவறியவர்கள் என்று சொல்லவில்லை. அவர்களின் கொள்கைகள் அப்படிப்பட்டவை. அதன் அடிப்படையில்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது கொள்கைகள் என்ன? கேளுங்கள். அவர்களின் கொள்கை என்னவென்றால், அல்லாஹ் பொய் சொல்ல முடியும். நவூதுபில்லா. அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன். பொய் சொல்வது ஒரு குறை. அந்த குறையை அவர்கள் அல்லாஹ்விடம் இருப்பதாக நிரூபிக்கிறார்கள். அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் என்று அவர்களின் புத்தகத்திலேயே எழுதப்பட்டு உள்ளது. அதற்கான ஆதாரத்தை கேளுங்கள். பத்வா ரஷீதியா, தொகுதி 1, பக்கம் 19. ஆசிரியர் ரஷீத் அகமது காங்கோஹி. இந்த புத்தகம் டெல்லி ரஹீமியா குதுப்கானாவால் வெளியிடப்பட்டது. இது முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் தாலிஃபாத் ரஷீதியா, கிதாபுல் அக்கைது, பக்கம் 95. இந்த புத்தகம் லாகூர் அனார்கலி ரோடு இதாரா இஸ்லாமியாத்தால் வெளியிடப்பட்டது. ஆதாரம் எண் 3 தத்கிரதுல் கலீல், பக்கம் 35. கலீல் அகமது அம்பேதவி எழுதியது. இதன் புத்தக வடிவம் ஆஷிக் இலாஹி மீருதியால் தொகுக்கப்பட்டது. இது சியான்கோட் மக்தபா காசிமியாவால் வெளியிடப்பட்டது. அதேபோல் ஆதாரம் எண் 4 அல் ஜுஹூத், பக்கம் 31. ஆசிரியர் மஹ்மூதுல் ஹசன் தேவந்தி. இது லாகூர் உருது பஜார் மக்தபா மதினாவால் வெளியிடப்பட்டது. எனவே அல்லாஹ் பொய் சொல்ல முடியும் என்பது அவர்களின் முதல் கொள்கை. வஹாபிகள் மற்றும் தேவந்திகளின் இரண்டாவது கொள்கை, அடியார்கள் என்ன செய்வார்கள் என்பது பற்றி அல்லாஹுக்கு முன்னரே தெரியாது. அடியார்கள் செய்த பின்னரே அல்லாஹுக்கு தெரியவரும். நவூதுபில்லா. பாருங்கள், ஒரு அடியான் என்ன செய்யப் போகிறான் என்பது பற்றி அல்லாஹுக்கு முன்னரே எதுவும் தெரியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அடியான் அதைச் செய்த பின்னரே அல்லாஹுக்கு அது தெரியுமாம். இவைதான் அவர்களின் இறை நிந்தனையான கொள்கைகள். இதற்கான ஆதாரத்தையும் கேளுங்கள். தப்சீர் புல்கத்துல் ஹைரான், பக்கம் 157 மற்றும் 158. ஆசிரியர் ஹுசைன் அலி தேவ்பந்தி. இது லாக்கூர் ஹிமாயத் இஸ்லாம் பிரஸ்ஸால் வெளியிடப்பட்டது. அவர்களின் மூன்றாவது கொள்கையை கேளுங்கள். சைத்தான் மற்றும் மலக்குல் மவுத்தின் அறிவு, நபிகள் நாயகம் அவர்களின் அறிவை விட அதிகம் என்று அவர்கள் கூறுகிறார். மா அல்லாஹ்யே ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்போது பாருங்கள், நபிகள் நாயகத்தின் ஞானத்தை விட யாருடைய ஞானம் அதிகம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சைத்தானுக்கு அதிக ஞானம் இருப்பதாகச் சொல்கிறார்கள். மலக்குல் மவுத், உயிரை கைப்பற்றும் வானவர், அதிக ஞானம் கொண்டவர் என்கிறார்கள். இதை யார் சொன்னது? ஆதாரத்தை கேளுங்கள். பராஹீனே காதியா, பக்கம் எண் 59. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கலீல் அஹ்மது அம்பேத்வி. இந்த புத்தகம் குதுப்கானா ரஹீமியா சஹாரன்பூரால் வெளியிடப்பட்டது. கொள்கை எண் 4 அல்லாவின் தூதருக்கு தனது முடிவு அல்லது சுவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது பற்றிய ஞானம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது தியோபந்திகள் மற்றும் வஹாபிகளின் ஒருமித்த கருத்தாகும். இது எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது? பராஹீனே காதியா, பக்கம் 51. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கலீல் அஹ்மது அம்பேத்வி. இந்த புத்தகம் குதுப்கானா ரஹீமியா சஹாரன்பூரால் வெளியிடப்பட்டுள்ளது. கொள்கை எண் 5 அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு வழங்கிய அந்த மறைவான ஞானம் இல்முல் கைப் போன்றது. அத்தகைய ஞானம் விலங்குகள், பைத்தியக்காரர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாவை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் எவ்வளவு தரம் தாழ்ந்த மற்றும் அருவருப்பான விஷயங்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர்களின் யதார்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் நாங்கள் ஏன் இவர்களை எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் நான் இதை வரிசையாக முன்வைக்கிறேன். இப்போது இந்த புத்தகத்தின் ஆதாரத்தை கேளுங்கள். ஹிஃப்சுல் ஈமான், பக்கம் 7. ஆசிரியர் அஷ்ரப் அலி தானவி. வெளியீடு ஷேக் ஜான் முகமது அல்லாஹ் பக்ஷ், குதுபே உலோமே மஷ்ரிகி, காஷ்மீர் பக்கார், லாகூர். இந்த புத்தகத்தின் அடிப்படையில்தான் இந்த தகவல்களை நாங்கள் வழங்கியுள்ளோம். இவர்களின் கொள்கையின் 6 வாயும் கேளுங்கள். தொழுகையில் நபிகள் நாயகத்தை பற்றிய நினைவு வருவது ஒரு எருது அல்லது கழுதையை பற்றிய சிந்தனையில் மூழ்குவதை விட மோசமானது என்று சொல்கிறார்கள். அதாவது, தொழுகையில் எருது அல்லது கழுதையை பற்றிய நினைவு வந்தால் பரவாயில்லை என்பது இவர்களின் கருத்து. ஆனால் நபிகள் நாயகத்தை பற்றிய நினைவு வந்தால் அது கெட்டதாம். இதை யார் சொன்னது? ஆதாரத்தை கேளுங்கள். சிராதே முஸ்தகீம், பாரசீக மொழி, பக்கம் 86. ஆசிரியர் இஸ்மாயில் தெஹ்லவி. இது டெல்லி மக்தபா முஜ்தபாயியால் வெளியிடப்பட்டது. மேலும் இந்த புத்தகத்தின் உருது மொழிபெயர்ப்பில் பக்கம் 150 இது எழுதப்பட்டுள்ளது. இதை வெளியிட்டவர்கள் சிராஜுத்தீன் அண்ட் சன்ஸ், லாகூர். கொள்கை எண் 7 ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அகிலங்களின் அருட்கொடை என்ற சொல் நபிகள் நாயகத்திற்கு மட்டுமே உரிய சிறப்பு பெயர் அல்ல என்கிறார்கள். நபிகள் நாயகம் தவிர மற்ற பெரியார்களையும் புஜுர்க்குகளையும் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அழைக்கலாம் என்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அகிலங்களின் அருட்கொடையாக ஆக்கி குரானில் கூறினான், நிச்சயமாக நாம் உம்மை அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. ஆனால் இவர்கள் இது நபிகளுக்கு மட்டும் உரித்தானது அல்ல, மற்றவர்களையும் அப்படி அழைக்கலாம் என்கிறார்கள். ஆதாரத்தை கேளுங்கள். ஃபதாவா ரஷீதியா, பக்கம் 17, பாகம் 2.
ஆசிரியர் ரஷீத் அஹ்மது கங்கோஹி. வெளியீடு ரஹீமியா குதுப்கானா, சுனேரி மஸ்ஜித் மற்றும் பர்கி பிரஸ், டெல்லி. நபிகள் நாயகம் தொடர்பான இவர்களின் கொள்கை எண் 8 கேளுங்கள். காதியானிகளுக்கு வழிவகுத்துக் கொடுத்துள்ளார்கள். காத்தமுன் நபியின் என்பதன் பொருள் இறுதி நபியன் கருதுவது. அது பாமர மக்களின் எண்ணம் என்று எழுதியிருக்கிறார்கள். கல்வி மற்றும் அறிவுடையோ இந்த கருத்து சரியானது அல்ல. அதாவது குர்ஆனில் காத்தமுன் நபியின் என்று கூறப்பட்டுள்ளதற்கு நபி அவர்கள் கடைசி நபியாக வந்தார்கள் என்று பொருள். ஆனால் இவர்கள் அதற்கு இறுதி நபி என்று பொருள் இல்லை என்கிறார்கள். அதன் உண்மையான பொருள் என்னவென்று அவர்களுக்கே வெளிச்சம். இறுதி நபி என்று கருதுவது சாதாரண மக்களின் எண்ணம் என்றும் அறிவுடையவர்கள் அவ்வாறு கருதுவதில்லை என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் என்னதான் நினைக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். இது தக்ஸிருன் நாஸ் புத்தகத்தில் பக்கம் 3 எழுதப்பட்டுள்ளது. இதன் ஆசிரியர் காசிம் நானோதவி. இது தேவமந்தின் குதுப்கானா காசிமியாவான் வெளியிடப்பட்டது. இவர்களின் 9வது கொள்கையையும் கேளுங்கள். நபி அவர்களின் காலத்திற்குப் பிறக்கும் ஒரு நபி பிறந்தான். அது முஹம்மது நபியின் இறுதி தூதுத்துவத்தில் காத்மியாதே முஹம்மதி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்கள் காதியானிகளுக்கு வழியை திறந்துவிட்டார்கள். முதலில் காத்தமுன் நபியி என்பதற்கு இறுதி என்றால் இல்லை என்றார்கள். பிறகு அவருக்கு பின் ஒரு நபி பிறந்தாலும் நபியின் அந்தஸ்தில் பாதிப்பில்லை என்கிறார்கள். இதனால்தான் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி போன்ற பல நபர்கள் தங்களே நபி என்று உரிமை கோரினார்கள். இதற்கான அஸ்திவாரத்தை இவர்களே அமைத்துக் கொடுத்தனர். இந்த கொள்கைக்கான ஆதாரம் தக்சீருன் நாஸ் பக்கம் 25 உள்ளது. ஆசிரியர் காசிம் நானோதவி, தேவ்பந்த் வெளியீடு. இவர்கள் இந்த 10வது கொள்கை நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நபி அவர்கள் தருல் உலூம் தேவ்பந்தில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது எங்கே எழுதப்பட்டுள்ளது? பராஹீனே காதியா புத்தகத்தில் பக்கம் 26 உள்ளது. ஆசிரியர் கலீல் அஹ்மத் அம்பேத்வி. 10 நிமிடங்களில் 10 கொள்கைகளையும் உங்களுக்கு தெரிவித்துவிட்டேன். நாம் ஏன் இவர்களை எதிர்க்கிறோம் என்று சற்று யோசியுங்கள். இது ஏதும் தனிப்பட்ட பகையா? நாம் ஏன் இவர்களிடமிருந்து விலகி இருக்கச் சொல்கிறோம்? ஏன் இவர்களுக்கு எதிராக பேசுகிறோம்? ஏனெனில் இவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் குறித்து இத்தகைய செயல்களைச் செய்துள்ளனர் மற்றும் தவறான கொள்கைகளை கொண்டுள்ளார். இவர்களுடைய தலைவர்கள் எழுதிய இத்தகைய கருத்துக்களை இன்றும் தேவ்பந்த் மற்றும் நத்வா போன்ற இடங்களில் அச்சடித்து போதிக்கிறார்கள். அந்த மௌலானாக்களை அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வதால் தான் நாம் அவர்களை எதிர்க்கிறோம். 10 கொள்கைகளை முன்வைத்துள்ளேன்.